Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து correlated query using exist and not exist operator. So இப்போ அதே SQL query தான் லாஸ்ட் வீடியோல பார்த்த அதே SQL query தான் நம்ம வந்து exist not exist யூஸ் பண்ணி எப்படி பண்ண போறோம்னு சொல்லி பார்க்கலாம். Write a SQL query to find the name of the employees who are working on at least one project. Working on at least one project நானும் ஒண்ணுதான் இல்ல who are working on a project ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் சரியா. ஸோ இப்போ நம்ம correlated queryனா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம queryக்குள்ளே போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா correlated queryனாலே நம்ம exist operator மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். exist operator is always used with a correlated query. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ correlated queryனா என்ன? In a correlated query, the outer query is executed for each row followed by the inner query. இப்போ nested queryல என்ன பார்த்தோம்? இப்போ inner query தான் first execute பண்ணி பார்த்தோம் இல்லையா? இப்போ correlated queryல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வந்து outer query தான் first execute ஆகும். outer query எப்படி execute ஆகும் அப்படின்னு சொன்னா இப்போ பாருங்க இந்த இங்க காட்றேன். ஸோ இது வந்து நமக்கு எம்ப்ளாயி ரிலேஷன். ஸோ அதே டேபிளில் எம்ப்ளாயி ரிலேஷன் ப்ராஜெக்ட் ரிலேஷன். ஃபஸ்ட்டு கோரிலேட்டட் query என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கிறோம். அதாவது 104 சனா பூனே எடுத்துட்டு அந்த இதை எடுத்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ப்ராஜெக்ட் ரிலேஷனில் இந்த 101 103 105 இந்த எல்லாத்தையும் வச்சு கம்பேர் பண்ணும் சரியா. ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த இதை வச்சு ஃபஸ்ட்டு ரோ எடுத்துட்டு இந்த ரோவை மட்டும் எடுத்துட்டு இதில் வந்து இந்த ரோ அந்த ஃபஸ்ட்டு ரோ எந்த இதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணும் ப்ராஜெக்ட் ரிலேஷனில் சரியா. அதுதான் வந்து எக்ஸிஸ்ட் ஆப்ரேட்டர். இப்போது இது இன்னர் queryனா எப்படி நெஸ்டட் queryனா எப்படி சொன்னேன்? நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ரிலேஷன் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஃபாலோடு அதுக்கப்புறம் அந்த வர்ற அவுட்புட்டை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? எம்ப்ளாயி ரிலேஷனில் மேட்ச் பண்ணி பார்ப்போம். அப்படி தானே பண்ணோம். இங்கே அப்படி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எம்ப்ளாயி ரிலேஷன் இதுதான் நமக்கு அவுட்டர் query. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரோ 104 சனா பூனே அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ப்ராஜெக்ட் ரிலேஷனில் இருக்கிற அவுட்புட்டோட கம்பேர் பண்ணி மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூவாக இருந்தால் அது அவுட்புட் கொடுக்கும். ஃபால்ஸாக இருந்தால் அவுட்புட் கொடுக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் எக்ஸிஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து அவுட்புட் வந்து ட்ரூ அல்லது ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும் சரியா. பூலியன் இதுதான் ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூ அல்லது ஃபால்ஸ். ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம் சரியா. அவுட்ரு queryயோட மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா அவுட்ரு queryயோட மேட்ச் ஆகாதுன்னு சொல்லி அர்த்தம் சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் in a correlated query the outer query is executed for each row followed by the inner query. In the given example, first row of the employee relation is compared with the inner query result. So first row of the employee relation is compared with the inner query result. Employee ID column of the employee relation, that is 104, then the inner query is executed first சரியா. is executed first, then the inner query is executed, and if the condition is satisfied it will return true, else return false. Okay ba சரியா. Here the condition is true, so the first row will be displayed from the employee relation. So நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். In the case of correlated query, inner query will be executed each time. இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் அவுட்டர் queryயில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரோ வந்து அடுத்த ரிலேஷனில் இருக்கிற அவுட்புட்டை அந்த இன்னர் query ஒரு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும். ஃபஸ்ட்டு ரோ அதை கம்பேர் பண்ணால் நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணால் ஆன்சர் வரும், இல்லைனா ஃபால்ஸ். ஃபஸ்ட் ரோ முடித்தோடனே அடுத்தது எப்படி ஆகும்?
செகண்ட் ரோ ஆஃப் எம்ப்ளாயி ரிலேஷன் ஃபாலோடு பை இன்னர் query திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணும், அதுக்கு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ செகண்ட் ரோ மேட்ச் ஆயிடுச்சுன்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி தேர்ட் ரோ ஆஃப் தி எம்ப்ளாயி ரிலேஷன் ஃபாலோட் பை தி இன்னர் query. இப்போ தேர்ட் ரோ மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ நான் 104 சொன்னேன் ஃபஸ்ட்டு ரோ. ஸோ ஃபஸ்ட்டு ரோக்கு என்ன ஆகும், இன்னர்மோஸ்ட் query அவுட்புட் நமக்கு வரும். சரியா? அதே மாதிரி அடுத்தது என்ன ஆகும், செகண்ட் ரோக்கு திருப்பி இன்னொரு வாட்டி இன்னர் query எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேர்ட் ரோக்கு இன்னொரு வாட்டி இன்னர்மோஸ்ட் query எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸிஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து செலக்ட் asterisk ஃப்ரம் எம்ப்ளாயி வேர், அங்கே என்ன யூஸ் பண்ணோம், இன் நாட் இன் வேர் எக்ஸிஸ்ட். இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் செலக்ட் எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் ப்ராஜெக்ட் வேர் எம்ப்ளாயி டாட் இஐடி ஈக்குவல் டு ப்ராஜெக்ட் டாட் இஐடி. ஸோ எம்ப்ளாயி ரிலேஷனில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடியும் must be equal to ப்ராஜெக்ட் ரிலேஷனில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி. இந்த இது மேட்ச் ஆகிடுச்சுன்னா எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே இன்னர்மோஸ்ட் queryயில் எப்படி அவுட்புட் டிஸ்பிளே ஆகும், இங்கே ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்னால எது மேட்ச் ஆகுதோ அந்த அவுட்புட் மட்டும் ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இது வந்து என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ரோ வந்து செக் பண்ணும் இந்த queryக்கு மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து எது மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர் மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே பண்ணும். சரியா? ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயி ரிலேஷனில் இருக்கிற ஒவ்வொரு ரோவும் இந்த இன்னர்மோஸ்ட் queryயை ஃபஸ்ட்டு இன்னர்மோஸ்ட் query ஒரு ரோ இங்கே எக்ஸிக்யூட் ஆகும், இன்னர்மோஸ்ட் query எக்ஸிக்யூட் ஆகும், எது மேட்ச் ஆகுதோ அது டிஸ்பிளே ஆகும். திருப்பி செகண்ட் ரோ எம்ப்ளாயி ரிலேஷனில் வந்து டிஸ்பிளே ஆகும், அதை திருப்பி இந்த இன்னர்மோஸ்ட் query எக்ஸிக்யூட் ஆகும், அவுட்புட் கொடுக்கும், செக் பண்ணும். திருப்பி தேர்ட் ரோ எக்ஸிக்யூட் ஆகும், திருப்பி இந்த இன்னர்மோஸ்ட் query எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒன்றா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செலக்ட் asterisk ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எக்ஸிஸ்ட், செலக்ட் எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் ப்ராஜெக்ட் வேர் எம்ப்ளாயி டாட் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு ப்ராஜெக்ட் டாட் எம்ப்ளாயி ஐடி. ஸோ நமக்கு வந்து இந்த எக்ஸிஸ்ட் ஆப்ரேட்டரில் அவுட்புட் கிடச்சிருச்சு. இப்போ அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். செலக்ட் asterisk ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எக்ஸிஸ்ட் எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் ப்ராஜெக்ட் வேர் எம்ப்ளாயி டாட் இஐடி ஈக்குவல் டு ப்ராஜெக்ட் டாட் இஐடி. இப்போ நாட் எக்ஸிஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொன்னால் அப்போது நாட் எக்ஸிஸ்ட் அதே மாதிரி தான், யார் இல்லையோ எனக்கு அந்த ஆன்சர் கொடுக்கும். ஸோ who are not involved in any projects, write the names of the employees who are not involved in any project. So select asterisk from employee where not exist, select employee id from project where employee dot employee id equal to project dot eid. சரியா? ஸோ நமக்கு வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா யார் இல்லையோ அவங்களுக்கு ஆன்சர் நமக்கு வரும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம எக்ஸிஸ்ட்னா என்ன, நாட் எக்ஸிஸ்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இதில் முக்கியமான பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எப்படி query எக்ஸிக்யூட் ஆகிறது தான். நெஸ்டட் queryயில் எக்ஸிக்யூஷன் வேறு, அதே மாதிரி இன் அண்ட் நாட் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் அந்த queryயோட எக்ஸிக்யூஷன் வேறு. வேறஸ் எக்ஸிஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம query எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதோட ஆப்ரேஷன் வேறு. சரி, அதோட எக்ஸிக்யூஷன் வேறு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரே queryக்கு எப்படி நம்ம SQL சர்வர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ் ஆஃப் எனி ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.